ஏங்க அது அவங்க பர்சனல். நான் மறுபடியும் சொல்றேன். நான் அதுக்குள்ள நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சோசியல் மீடியாவில் உலா வரும் விஷயத்துக்கும், மாதம்பட்டி அவர்கள் மௌனத்துக்கும் தான் என்னுடைய எதிர்ப்பா இருக்கு. ஓகேவா? இந்த கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் அவர் ஏன் அவர லவ் பண்ணாரு? ஏன் இவங்கள லவ் பண்ணாங்க? ஏன் இவங்கள கல்யாணம் பண்ணாங்க? ஏன் இவங்க கூட குழந்தை பெத்துக்கிறாங்க? அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. அது நம்மளுடைய அ அத பத்தி நம்ம விவாதிக்கிறதே நான் வந்து கேவலமா பார்க்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துல நெறைய பேருடைய இது இருக்கு. இப்ப இங்க ஜோ மைக்கேல் எடுத்துக்கங்களேன். நீங்க வந்து இன்னைக்கு சென்னையில எத்தனையோ யூடியூப் சேனல் நான் இன்டர்வியூ குடுத்துருப்பேன். ஜோ மைக்கேல் அவர்களுக்கு நான் இவ்வளோ பே பண்ணி இன்டர்வியூ குடுத்தேன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்ல. ஆனா இந்த மீதி இது பேசுற அத்தன பேருமே பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்றாங்கன்றதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கு. ரூ. 2000வோ, ரூ. 3000வோ அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி இவங்கலாம் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுடைய வேலைகளே இது பேசுறது தான். கேட்டா அவங்க ஜெர்னலிஸ்ட்ன்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க ஜெர்னலிஸ்ட்டும் கிடையாது. ஒரு நல்ல ஜெர்னலிஸ்ட் இப்படி பேசவே மாட்டாங்க. அதில நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன்.